ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கதை கேட்போம் வாங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஆத்தர் எப்படி அவருடைய காயங்கள்ல இருந்து ரெக்கவர் ஆனாருன்றத பார்த்தோம். இந்த எபிசோட்ல அவர் அந்த டெனிசன் பல்கலைக்கழகத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டா அவர் என்னென்ன மாற்றங்களை அவருடைய வாழ்க்கையில சந்திச்சாருன்றத பார்க்கலாம். பழக்கங்களை பற்றி நான் எப்படி கற்றுக்கொண்டேன். நான் டெனிசன் பல்கலைக்கழகத்தில் பயின்றது என் வாழ்வில் மிக சிறந்த தீர்மானங்களில் ஒன்றாக அமைந்தது. அப்பல்கலைக்கழகத்தின் பேஸ்பால் அணியில் நான் இடம் பிடித்தேன். நான் அந்த அணியின் கீழ்மட்டத்தில் இடம் பெற்றிருந்த போதிலும் எனக்கு அதில் ஒரு இடம் கிடைத்திருந்தது குறித்து நான் உற்சாகமடைந்தேன். நான் அந்த அணியின் சார்பில் விளையாட தொடங்குவதற்கு வெகு நாட்கள் ஆகும் என்பதை நான் அறிந்திருந்ததால் என் வாழ்க்கையில் ஓர் ஒழுங்கை கொண்டு வருவதன் மீது நான் கவனம் செலுத்த தொடங்கினேன். என்னுடைய சக மாணவர்கள் தினமும் இரவில் நெடுநேரம் விழித்திருந்தது கணினி விளையாட்டுகளை விளையாடிய போது நான் நல்ல உறக்க பழக்கங்களை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு இரவும் சீக்கிரமாகவே தூங்க சென்றேன். கல்லூரி விடுதிகளில் மாணவர்களின் அறைகள் பொதுவாக அலங்கோலமாக இருக்கும். எனவே என் அறையை தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்வதன் மீது நான் தனிப்பட்ட கவனம் செலுத்தினேன். இவையெல்லாம் மிக சிறிய மேம்பாடுகள் தான், ஆனால் என் வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது போன்ற உணர்வை அவை எனக்கு கொடுத்தன. தன்னம்பிக்கை மீண்டும் என்னுள் துளிர்விட தொடங்கியது. என் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கை அதிகரித்ததன் விளைவாக வகுப்பில் என்னுடைய படிப்பு பழக்கங்களும் மேம்பட்டன. கல்லூரியில் முதலாம் ஆண்டில் அனைத்து பாடங்களிலும் முதல் நிலையில் நான் தேர்ச்சி பெற்றேன். அடுத்து வந்த ஆண்டுகளில் என்னுடைய 6 அடி 4 அங்குல உயர உருவத்தின் எடை 77 கிலோவிலிருந்து 90 கிலோவாக அதிகரித்தது. இதற்கிடையே எங்களுடைய பேஸ்பால் அணியிலும் நான் படிப்படியாக வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தேன். ஒரு சில ஆண்டுகளாக என்னிடம் நான் வளர்த்து வைத்திருந்த நல்ல பழக்கங்கள், தூக்க பழக்கங்கள், படிப்பு பழக்கங்கள் மற்றும் வலிமையேற்ற பயிற்சி பழக்கங்கள் இறுதியில் எனக்கு பெரும் வெகுமதியை கொடுக்க தொடங்கின. நான் ஒரு பேஸ்பால் மட்டையால் முகத்தில் அடி வாங்கி ஆழ்மயக்க நிலைக்கு சென்று அதிலிருந்து வெளிவந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு டெனிசன் பல்கலைக்கழகத்தின் தலை சிறந்த தடகள வீரனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் அப்பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்ற போது அதன் சாதனை புத்தகத்தில் 8 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் என்னுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. அதே ஆண்டில் அப்பல்கலைக்கழகத்தின் மிக உயர்ந்த கல்வி விருதான பிரசிடென்ட் பதக்கம் எனக்கு வழங்கப்பட்டது. நான் என்னுடைய பெருமைகளை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்வது போல உங்களுக்கு தோன்றக்கூடும். அதற்காக நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையை கூற வேண்டுமென்றால் என்னுடைய பேஸ்பால் வாழ்க்கை அவ்வளவு புகழ்மிக்கதாக இருக்கவில்லை. நான் ஒருபோதும் தொழில்முறையாக விளையாடவில்லை. ஆனாலும் இப்போது நான் அந்த ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது அரியதொரு விஷயத்தை நான் சாதித்திருந்ததாக நான் நம்புகிறேன். நான் என் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி இருந்தேன். நீங்களும் உங்களுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கோட்பாடுகளை உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். நான் எல்லோருமே வாழ்வில் சவால்களை எதிர்கொள்கிறோம். எனக்கு ஏற்பட்ட காயம் என்னுடைய சவால்களில் ஒன்றாக அமைந்தது. ஆனால் அந்த அனுபவம் ஒரு முக்கியமான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. துவக்கத்தில் மிக சிறியவை போலவும் முக்கியமற்றவை போலவும் தோன்றுகின்ற மாற்றங்களை தொடர்ந்து பல ஆண்டுகள் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள தயாராக இருந்தால் அவை ஒன்றிணைந்து அற்புதமான விளைவுகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்வில் நாம் எல்லோருமே பின்னடைவுகளை கையாளுகிறோம். ஆனால் காலப்போக்கில் நம்முடைய பழக்கங்களின் தரம்தான் நம்முடைய வாழ்வின் தரத்தை தீர்மானிக்கிறது. நீங்கள் உங்களுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ளாதவரை மீண்டும் மீண்டும் அதே விளைவுகளை தான் நீங்கள் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் சிறப்பான பழக்கங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது எல்லாமே சாத்தியப்படும். உக்கிரவாக நம்புதற்கரிய வெற்றியை கைவசப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடும். ஆனால் அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. நான் நிச்சயமாக அவர்களில் ஒருவன் அல்லன். நான் அந்த மருத்துவமனையில் ஆழ்மயக்க நிலையில் நேரத்திலிருந்து டெனிசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு சாதனையாளனாக உருவெடுத்த நேரம் வரையிலான என்னுடைய பயணத்தில் பல திருப்பு முனைகளை உள்ளடக்கிய பல்வேறு முக்கிய கணங்கள் இருந்தன. என்னுடைய வெற்றி ஒரு படிப்படியான பரிமாண வளர்ச்சியாகும். அதில் பல சிறு வெற்றிகளும் சிறு திருப்பு முனைகளும் உள்ளடங்கி இருந்தன. நான் முன்னேறுவதற்கு எனக்கு இருந்த ஒரே வழி சின்னஞ்சிறிய நிலையிலிருந்து துவங்குவது மட்டுமே. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் சொந்த தொழிலை துவங்கிய போது இந்நூலை எழுத தொடங்கிய போது கூட சற்று முன் நான் குறிப்பிட்ட அதே அணுகுமுறையை தான் நான் பயன்படுத்தினேன்.